சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவையின் ஆலோசனை கூட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வரும் 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்பது குறித்து இன்றைய கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த ஆண்டு ஆளுநர் உரையின் போது ஆளுநர் உரையை அவர் முழுமையாக படிக்காமல் வெளியேறிய சூழ்நிலையில் இந்த ஆண்டுக்கான ஆளுநர் உரையானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் மார்ச் மாதம் தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கூடக்கூடிய ஆளுநர் உரைக்கு முன்பு நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆளுநர் உரையில் இடம்பெறக்கூடிய அம்சங்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட போவதாக அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், நிறைவேற்றப்படாதவை மற்றும் முடிவுற்ற திட்டங்கள், முடிவுறா பணிகள் ஆகியவற்றை முன்னுரிமை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு எந்தெந்த திட்டங்களுக்கு அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் பேரவை கூட்டத்தொடரில் விவாதத்தின் போது இடம்பெறக்கூடிய முக்கிய அம்சங்களுக்கு பதிலளிப்பது மற்றும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கான சிறப்பு நிதி ஒதுக்கீடு, கடந்த 3 நாட்களில் மட்டும் அரசு ஊழியர்களுக்கு அந்த டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் மற்றும் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை, 10 லட்சம் மடிக்கணினி விநியோகம் உள்ளிட்டவைக்கான அந்த சிறப்பு நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்களுக்கு ஒப்புதல் பெறுவதற்காக இன்றைய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நிதித்துறை மற்றும் அந்தந்த துறை சார்ந்த தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் தொழில்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் மற்றும் நிலுவையில் உள்ள திட்டங்களை அடுத்த 1 மாத காலத்திற்குள் எந்தெந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும், அவர்களுக்கு அவசர முன்னுரிமை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்வது ஆகியவை குறித்தும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக மார்ச் மாதம் தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள சூழ்நிலையிலும் சட்டப்பேரவையின் அந்த முதலாண்டு கூட்டத்தொடர், கடைசி கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையிலும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த 2 ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கு முன்னதாகவும் மற்றும் இந்த ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், நிலுவையில் உள்ள திட்டங்கள் ஆகிய 3 மிக முக்கியமான நிதி ஒதுக்கீடு பிரச்சனைகளில் என்னென்ன முடிவுகளை அமல்படுத்துவது என்பது குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பேரவை கூட்டத்தொடருக்கு முன்னதாக ஆளுநர் உரைக்கு முன்னதாக நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டமானது உரையில் இடம்பெறக்கூடிய அம்சங்கள், திட்டங்கள் மற்றும் புதிய அறிவிப்புகள், ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய புதிய அறிவிப்புகள், தேர்தல் காலம் என்பதால் புதிய அறிவிப்புகள் அதில் வெளியிடப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையை விட இந்த ஆளுநர் உரையில் தான் அதிக புதிய அறிவிப்புகள் தேர்தல் காலத்தில் இடம்பெறுவது வழக்கம். அது குறித்து முடிவு செய்வதற்காக இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துறை சார்ந்த அமைச்சர்களோடு ஆலோசனை நடத்தி நிதித்துறை செயலர் மற்றும் தலைமைச் செயலரின் ஒப்புதலோடு இந்த கூட்டத்தொடரில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன.